கணக்க கவனமா பாருங்க. ஐயோ இவ்வளவு பெரிய பின்னங்களான்னு பார்த்து அப்படியே நிறைய பேர் பயந்துட்டு போயிடுவாங்க. ஆனா இதுல இருக்கிற மேஜிக் வேற. வாங்க பார்க்கலாம். கேள்வி என்னன்னா கவனமா பாருங்க. இதோட மதிப்பு ஒரு 4 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பிராக்கெட்டு தொடர்ந்து வந்தா நடுவுல என்னங்க இருக்குன்னு அர்த்தம்? மல்டிபிளிகேஷன் இருக்குன்னு அர்த்தமா? இப்ப முதல்ல நம்ம பிராக்கெட் குள்ளார இருக்கிறத நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டோட வேல்யூ 11/5 வந்திருக்கா? ரெண்டாவது பிராக்கெட்டோட வேல்யூ 23/11 வந்திருக்கா? மூணாவது பிராக்கெட்டை பாருங்க, இங்க என்னவங்க வந்திருக்கு? மைனஸ் வந்திருக்கு. இது கவனமா நம்ம இருக்கணும். மூணாவது பிராக்கெட்டுக்கு என்னங்க வந்திருக்கு? 1/19 வந்திருக்கா? நாலாவது பிராக்கெட்டுக்கு 47/23 வந்திருக்கா? அஞ்சாவது பிராக்கெட்டுக்கு 95/47 வந்திருக்கா? இப்போ எல்லா பின்னங்களையும் வரிசையா எழுதிக்கலாமா? இப்பதான் நம்ம இதோட மேஜிக் என்னன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, 11க்கு 11 கேன்சல் ஆகுமா? 47க்கு 47 கேன்சல் ஆயிடுமா? 23க்கு 23 கேன்சல் ஆயிடுமா? இப்ப இந்த 5 எத்தனை 95 இருக்கு? 19 95 இருக்கா? இப்ப பாருங்க, 19க்கு 19 கேன்சல் ஆயிடுமா? அப்ப மீதி என்னங்க இருக்கு? மேல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அப்ப ஆன்சர் 1. அப்ப ஆப்ஷன் பி.